நீங்க இந்த ம, விளக்கம் சொன்னீங்களே, இந்த விக்ரமாய நமக அப்படின்னு. இந்த வேதத்துல வந்து வீணா பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பறவைங்கிறது கருடனை தான் குறிக்கிறது இந்த கான்டெக்ட்ல. ஸோ அந்த கருடன்கிறது வேத ஸ்வரூபியா இருக்கார். அதனால வேதத்து மேல தான் நான் வேதத்தை வந்து ஒரு வாகனமா கொண்டு தான் நான் வரேன்னு சொல்லி சொல்றார். அது கரெக்டா அது? ஏன்னா வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால நம்ம பகவானை புரிஞ்சுக்க முடியும். வேதம் தான் நம்மளுக்கு கொண்டு வந்து பகவானை காட்டுது. அதனால வேத ஸ்வரூபம் நம்ம வந்து சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கருடனுடைய கருணை இல்லைன்னா நம்ம சாஸ்திரம் புரிஞ்சுக்கவே முடியாது. கருடனுடைய பக்ஷம் அடிக்கும் பொழுது சாமவேதம் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு சாமவேதமே சொல்லுது. கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. கருடனுடைய பக்ஷம் இருக்கு இல்லையா? அது வந்து அடிக்கும் பொழுது சாமவேதம் அதுல இருந்து தான் சப்தம் வருதுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஓ, அதனால வேத ஸ்வரூபனா இருக்கிறது கருடாழ்வார் தான். ஸோ கருடனுடைய கருணை இருந்தால் தான் நம்ம வேதத்தையே புரிஞ்சுக்க முடியும், சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியும். வேத வேதம் தான் நம்மளுக்கு வந்து பகவானை கொண்டு வந்து கொடுக்குது. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் சரியா. அதோட வாலை வந்து யக்ஞோ யக்ஞம்னு கூட சொல்றாங்க. அது யக்ஞத்துக்கு யக்ஞம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நிறைய கரெக்ட். விளக்கம் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு அந்த விக்ரம அப்படின்ற அர்த்தத்தை தான் பார்த்தோம். கருடனை பத்தி பேசும்போது கருடனுடைய விளக்கம்லாம் பார்க்க முடியும். கருடன் யாருன்னு நம்ம பார்க்கலாம். விக்ரமன்னா யாரு? பெரிய திருவடி அப்படின்ற பெரிய திருவடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பெரிய திருவடினா என்னது? கருடன் சொல்லணும். ஏன் கருடன் அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் பார்த்தோம். ஏன் கருடனுக்கு நிறைய பக்ஷங்கள், அவருடைய அவருடைய அழகு, அவருடைய கண்கள் எல்லாத்துக்கும் தனித்தனி விளக்கங்கள் இருக்கு. ஓ, அது அது கொஞ்சம் சொல்றீங்களா அப்புறமா, எப்போ உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது கருடனோட இது? நம்ம வந்து பார்க்கலாம். அந்த கண்டிப்பா. வணக்கம், தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணன்.